சித்திரை கொண்டு தவக்கால சிந்தனைகள். இந்த உலகிலே நாம் அதிகமாக ஆசிப்பது நாங்கள் உடல்நலத்தோடு வாழுவதை. குறிப்பாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லா செல்வங்களையும் விட மேலான செல்வம் நோய் நீங்கி நோயின்றி வாழ்வது என்பதில் இரு கருத்து இருக்க முடியாது. எனவேதான் நாங்கள் உயிரோடு இருப்பதற்கும் நோய் இல்லாமல் இருப்பதற்கும் மருத்துவர்களை நாடுகின்றோம். நாங்கள் குணம் பெற முயற்சிக்கின்றோம். இப்படியாக இருக்கின்ற காலம் வரையும் நாம் நலத்தோடு இருக்கவே விரும்புகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் குறிப்பாக பார்க்கின்றோம், இயேசு 38 ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை கண்டு அவன் மேல் மனமிறங்கி அவனை குணப்படுத்துகின்றார். 38 ஆண்டுகளாக என்பது ஒரு நீண்ட துன்பகரமான ஒரு அனுபவம் என்பதை நாங்கள் நிச்சயமாக நினைத்து பார்க்கலாம். இன்றும் எத்தனையோ மக்கள் இந்த நீண்ட கால துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல், என்று சொல்ல போனால் சில நோய்கள் நீண்ட கால நோய்களாக இருக்கின்றன. அவர்கள் மனிதனை படிப்படியாக அவனுடைய உடல்நலத்தை குறைத்து விடுகின்றன. அவற்றை தாங்கிக் கொள்கிற சக்தியோடு அவர்கள் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நீண்ட நாள் தாக்குப்பிடிக்கிறார்கள். இவர்களுக்கு இருப்பது ஒன்றுதான், பொறுமையும் நம்பிக்கையும். ஏதோ ஒரு கட்டத்திலே நாங்கள் நலமாகி விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை தான். அதே போன்று நிச்சயமாக இந்த 38 ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் பிடிக்கப்பட்டிருந்த இந்த மனிதனும் அந்த பொறுமையோடு கூடிய நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். அவன் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டான். அந்த பொறுமையோடு கூடிய அவனுடைய தாங்குகின்ற மனநிலையை இயேசு கண்ணோக்குகின்றார். கண்ணோக்கி அவனுக்கு விடுதலை அளிக்கின்றார், நலம் அளிக்கின்றார். இந்த முடக்குவாதத்தை இன்னொரு உருவகத்திலேயும் நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இன்று பாவத்திலே நாங்கள் நிலைத்து வாழுகின்ற பொழுதும் அது எங்களை முடக்கி விடுகின்றது. எங்களுடைய உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை அது முடக்கி விடுகின்றது. நாங்கள் செயல்பட முடியாதவர்களாக, கடவுளுக்கேற்ற வழியிலே நாங்கள் நடக்க முடியாதவர்களாக எங்களை முடக்கி விடுகின்றது. எனவேதான் எங்கள் மனம் விருப்பப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை மறந்து உலக ஆசைகளுக்கும், உலக நாட்டங்களுக்கும், உலக இன்பங்களுக்கும், கேளிக்கைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பாவத்தால் நாங்கள் முடக்கப்பட்டிருக்கிறோம், வீழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எனவே எங்கள் முடக்குவாதத்தையும் ஆண்டவன் இயேசு குணப்படுத்த விரும்புகின்றார். நீ குணம் பெற விரும்புகிறாயா என்றுதான் முதலிலே அவனை கேட்கின்றார். அதே போல ஆண்டவர் இயேசு நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா என்பதை எங்கள் ஓரிடமும் இன்றைய நாளிலே கேட்கின்றார். நீ குணமாக விரும்பியா? உன் பாவக்கட்டுகளிலிருந்து நீ விடுதலை பெற விரும்புகிறாய் என்று விரும்புகிறாயா என்று எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம்? இப்படியே பாவத்தில் நிலைத்து வாழப் போகின்றோமா, அல்லது உலகம் கடவுளும் வேண்டுமென்ற அந்த இரட்ட வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கப் போகிறோமா? சிந்திப்போம். குறிப்பாக இந்த தவ காலத்திலே எங்கள் அனைவருடைய முடக்குவாதங்களையும் பாவத்தாலும், இன்னும் உலக ஆசைகளாலும், இன்னும் உலக தீமைகளாலும் முடக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே நாங்கள் இயேசு எங்களை குணமாக்க, எங்களுக்கு விடுதலை தர, இந்த தவ காலத்திலே அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய அருளையும் பெற்று இந்த முடக்குவாதங்களிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற முயற்சி செய்வோம். ஆண்டவர் எங்களை எப்போதுமே குணமாக்க, நலமாக்க விரும்புகிறார் என்பதை ஆழமாக உணர்வோம். ஆமேன்.